Hello friends. So நம்ம லாஸ்ட் வீடியோ வரைக்கும் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய தியரட்டிக்கல் கான்செப்ட்ஸ் எல்லாமே பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் நம்ம ஜஸ்ட் தியரி எதுவுமே இல்லாமல் டேரெக்டாக நம்ம கோடிங் வந்து மூவ் பண்ண போகிறோம். கோடிங்கில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய விட்ஜெட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கஃபோல்ட் அப்படிங்கிறது. ஸ்கஃபோல்ட் பற்றி ஆல்ரெடி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பட் இருந்தாலும் நம்ம வந்து எல்லாமே தியரட்டிக்கலாக பேசணும், கதையாக பேசணும். பட் இப்போ வந்து ப்ராக்டிக்கல் இம்ப்ளிமெண்டேஷன் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கஃபோல்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விட்ஜெட். எகெயின் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்லேருந்து சொல்கிற மாதிரி ஃப்ளட்டரில் எல்லாமே விட்ஜெட். ஸ்கஃபோல்ட் அப்படிங்கிறதும் ஒரு விட்ஜெட். ஸ்கஃபோல்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேசிக் மெட்டீரியல் விட்ஜெட்ஸ் பற்றி பார்த்துருந்தோம். அதில் விஷுவல் லேஅவுட் ஸ்ட்ரக்சர் எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு இதுதான் வந்து ஸ்கஃபோல்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ஸ்கஃபோல்ட் யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம அந்த பேசிக் நம்மளோட ரூட் லேஅவுட்டில் வந்து என்னெல்லாம் இது பண்ணுமோ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே சொல்லியிருப்போம் கிரியேட்ஸ் அ விஷுவல் ஸ்கஃபோல்ட் ஃபார் மெட்டீரியல் டிசைன் விட்ஜெட்ஸ். ஸோ இந்த இது கிரியேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு யூஸ் ஆகிறது தான் வந்து நம்மளுக்கு இந்த ஸ்கஃபோல்ட் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ பேசிக் டிசைன் நம்ம வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு லைக் வந்து சைட் நேவிகேஷன் பாரு, பாட்டம் நேவிகேஷன் பாரு, ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன். நம்ம மெயின் ஆப்பில் நம்ம ஹோம் ஸ்க்ரீனில் நார்மலாக நம்ம ஸ்க்ரீனில் வர்றது தவிர எக்ஸ்ட்ராவாக லைக் வந்து நம்ம முன்னாடி பார்த்தோம்னா மேலே டூல் பார், சைடில் கீழே ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் மேலே இருக்கிறது, இது இந்த மாதிரி மற்ற ஃபங்க்ஷன்ஸ் விட்ஜெட்ஸ்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரொம்பவே இந்த ஸ்கஃபோல்ட் அப்படிங்கிறத ஹெல்ப் பண்ணியிருக்கோம். முன்னாடியே பார்த்த மாதிரி நம்மளுக்கு ஸ்கஃபோல்டில் இத்தனை ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு சில இம்பார்ட்டண்ட்டான நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சில டாபிக்ஸ் பற்றி மட்டும் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு அதில் யூஸ் பண்ணுறது தான் வந்து நம்மளுக்கு இந்த ஆப் பார் அப்படிங்கிறது. நம்ம மொபைல் எடுத்தோடனே மேலே டிஸ்பிளே ஆகிறது இதுதான் வந்து ஆப் பார், ஹரிசாண்டல் பார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹரிசாண்டல் பார் டாப் ஆஃப் தி ஸ்கஃபோல்ட் விட்ஜெட். இந்த ஸ்கஃபோல்டோட விட்ஜெட்டுக்கு டாப்பில் இருக்கிறதா வந்து நம்மளுக்கு இந்த ஆப் பார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, இப்போ வந்து இந்த ஆப் பார் வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம சேவ் பண்ணாலே போதும். அது வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ரீலோட் ஆகும். ரீலோட் ஆனதுக்கப்புறம் இது ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மேலே வந்து நம்மளுக்கு எதுவுமே இல்லை, எம்டி ஒரு எம்டி ஆப். இதுதான் வந்து விட்ஜெட்டோட கம்ப்ளீட் ஸ்க்ரீன். நம்மளுக்கு வந்து இந்த ஸ்கஃபோல்ட் விட்ஜெட் கொடுக்குற ஸ்க்ரீன் வந்து இதுதான். இதுக்கு மேலே தான் நம்ம என்ன கிரியேட் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். அதில் ஒரு எலிமெண்ட் தான் பாடி. இதையும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு எதுவுமே இருக்காது. இதுதான் ஸ்கஃபோல்டோட என்டையர் ஸ்க்ரீன். நம்ம என்ன கிரியேட் பண்ணுறதுனாலும் மோஸ்ட் 99% வந்து இதுக்குள்ளே தான் நம்ம வந்து கிரியேட் பண்ணுவோம். ஸ்கஃபோல்டுக்குள்ளே தான் நம்ம பேசிக் எல்லாமே நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஸோ இதை நான் கண்ட்ரோல்-C கொடுத்துட்டு ஆப் பார் மட்டும் நம்ம வச்சுக்கலாம். இந்த ஆப் பார் வந்து மோஸ்ட்டாக நம்ம எல்லா ஆப்லேயும் வந்து ஃபஸ்ட்டு பேஜில் கண்டிப்பாக ஆப் பார் அப்படிங்கிறது இருக்கும். ஆப் பார் அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா அது என்ன ஸ்க்ரீன், அந்த பர்டிகுலர் ஸ்க்ரீனோட பர்பஸ் என்ன அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. இதுலேயே நம்மளுக்கு வந்து நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. எலிவேஷன், இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து நிறைய இருக்குது. இந்த ஆப் பார் எகைன் ஓப்பன் பண்ணோம்னா இதில் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். லீடிங், ஆக்ஷன், ஃப்ளெக்சிபிள், ஸ்பேஸ், இந்த மாதிரிலாம் நம்ம இதை நம்ம எகைன் ஆட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ஒரு ஆப் பார் அப்படின்னு சொல்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வேளை சைட் நேவிகேஷன் ட்ராவர் இருந்துச்சுன்னா ஒரு த்ரீ லைன்ஸ் மாதிரி டிஸ்பிளே ஆகிருக்கும். அந்த பார்ட் பேர் வந்து லீடிங் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு பார்ட். இந்த ஆப் பாரில் வந்து ஃபஸ்ட்டு பார்ட் வந்து லீடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லீடிங் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆப் பாரில் வந்து ஃபஸ்ட் இங்கே பார்த்தோம் லீடிங் அப்படிங்கிறது. அடுத்து வந்து டைட்டில். செகண்ட் வந்து டைட்டில் தான் நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகிருக்கு. டைட்டிலுக்கு அடுத்து இங்கே இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்கேஸ் ஏதாவது பட்டன் இருக்கும், செட்டிங்ஸ் பட்டன் போகணும், அந்த 3 லைன்ஸ் மாதிரி இருக்கும். 3 டாட்ஸ் மாதிரி இருக்கும், இங்கே 3 லைன்ஸ் மாதிரி இருக்கும். இது சர்ச் பட்டன்லாம் ஒரு சில இடத்துல நம்மளுக்கு இங்கே மேலே இருக்கும். சர்ச் பார், அந்த மைக்ரோஸ்கோப், அந்த சர்ச் ஐக்கான் மாதிரி நம்மளுக்கு வந்து லென்ஸ் ஐக்கான் மாதிரி இருக்கும். இது எல்லாமே நம்மளுக்கு இங்கே ஆக்ஷன் சொல்லுவாங்க. இதுக்கு கீழே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும், ஃப்ளெக்சிபிள் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிள் ஸ்பேஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ இங்கே டைட்டில் இருக்கும், இங்கே கடைசியில் ஆக்ஷன், ஃப்ளெக்சிபிள் ஸ்பேஸுங்கிறது கொஞ்சம் கீழே இருக்கும். அதுக்கு கீழே இருக்கிறதா வந்து நம்மளுக்கு இந்த பாட்டம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த கேஸில் நம்ம அதெல்லாமே போடலை. அது கீழே பார்த்தீங்கன்னா எலிவேஷன் அப்படின்னு இருக்கும். எலிவேஷன் நம்மளுக்கு தெரியும், அந்த இது வந்து எவ்வளோ கீழேருந்து மேலே தூக்குன மாதிரி இருக்கும். அதுதான் வந்து எலிவேஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஷேடோ கலர், இது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்ச ப்ராப்பர்ட்டி தான். ஷேப்பு, பேக்ரவுண்ட் கலர், ஃபோர்க்ரவுண்ட் கலர், பிரைட்னஸ், ஐகான், தீம். இதில் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐகான்ஸும் நம்மளுக்கு வந்து வேறு ஏதாவது இந்த ஆக்ஷனுக்கு ஐகான்ஸ் இந்த மாதிரி எதாவது வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி நம்ம பர்டிகுலர் ஐகான்ஸும் நம்ம வந்து வச்சுக்கலாம். இப்போ அடுத்து வந்து இந்த இதுலேயே வந்து நம்ம இன்னொரு கஸ்டமைசேஷன் பண்ணலாம். இனிஷியலாக வந்து டைட்டில் மட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த டைட்டில் கூடயே நம்ம இன்னொரு சில ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். சென்டர் டைட்டில் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. இது வந்து பூலியன், அதாவது ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ வந்து சேவ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ஹாட் ரீலோட் இருக்கனால சேஞ்ச் பண்ண அது ரிஃப்ளெக்ட் ஆகும். இது பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து இங்கேருந்து வந்துருந்துச்சு, இப்போ வந்து சென்டரில் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு.
டூல் பார் ஹைட் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. இது வந்து இன்டீஜர். இதோட ஹைட் வந்து நம்ம எவ்வளோ வேணும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத இந்த டூல் பாரோட ஹைட் அப்படிங்கிறது நான் எக்ஸாம்பிள் இங்கே 100 கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா ஹைட் டிஃபர் ஆகிறது நம்மளுக்கு கிளியராக தெரியுது. இந்த டூல் பார் வந்து எவ்வளோ ஹைட்டில் இருக்கணும். நம்ம ஆண்ட்ராய்டில் நேட்டிவில் பார்த்தீங்கன்னா இந்த சேஞ்சஸ் பண்ணுறதுலாம் நம்ம வந்து அந்த டூல் பாரே ஓவர் ரைட் பண்ணி அதில் இருக்கிற டிசைன்ஸ் வந்து நம்ம ஓவர் ரைட் பண்ணணும். ஸோ ஒவ்வொன்றும் வந்து நம்மளுக்கு வந்து அதை ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இதில் ஜஸ்ட் நம்ம இந்த வேல்யூ கொடுக்கும்போதே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிற மாதிரி சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி ஷேப் அப்படின்னு ஒரு இது இருக்குது. இந்த ஷேப்பில் என்ன பண்ணலான்னா ரவுண்ட் ரெக்டாங்கிள் பார்டர் அப்படின்னு இருக்கு. இந்த ரவுண்ட் ரெக்டாங்கிள் பார்டருக்கு நம்ம என்ன கொடுக்கணும்னா பார்டர் ரேடியஸ் கொடுக்கணும். இது வந்து அகெயின் இன்னொரு விட்ஜெட்டு. இந்த விட்ஜெட் பற்றி நம்ம லேட்டராக பார்க்கலாம். பார்டர் ரேடியஸ் இதில் பார்த்தீங்கன்னா பார்டர் ரேடியஸ் கொடுக்க சொல்லியிருப்பாங்க. பார்டர் ரேடியஸ் டாட் சர்க்குலர். இதில் வந்து டிகிரி ரேடியஸ் வந்து எவ்வளோன்னு கொடுக்கணும். 360 டிகிரி கொடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த கர்வ் வந்து தெரியும். ரேடியஸ்ங்கிறது 360 கொடுத்தோம்னா கம்ப்ளீட் சர்க்கிள். இந்த எட்ஜஸ் மட்டும் லைக் இந்த ஸ்கொயரில் இந்த எட்ஜஸ் மட்டும் ஒரு சர்க்கிள் ஃபார்ம் ஆனால் எப்படி இருக்குமோ அதில் வந்து ஹாஃபாக கட் பண்ண மாதிரி நம்மளுக்கு சர்க்குலாக டிஸ்பிளே ஆகிருக்கும். 360 டிகிரிங்கும் போது நம்ம எவ்வளோ கம்மியாக கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு அந்த ரேடியஸ் வந்து சேஞ்ச் ஆகும். எவ்வளோ வேணாலும் நம்ம அந்த ரேடியஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து இந்த ஷேப் அப்படிங்கிறது. நம்மளுக்கு இது வந்து எந்த ஷேப்பில் இருக்கணும் அப்படிங்கிறது. ரவுண்டட் ரெக்டாங்கிள் பார்டருங்கிறது ஃபர்ஸ்ட் ரெக்டாங்கிள் கொடுத்துருக்கோம். அந்த ரெக்டாங்கிள்குள்ளே நம்மளுக்கு என்ன பண்ணணும் பார்டர் ரேடியஸ், அந்த ரவுண்டட் ரெக்டாங்கிளோட பார்டர் ரேடியஸ் வந்து என்ன இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். அந்த பார்டர் ரேடியஸ் வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூவாக இருக்கணுங்கிறதுக்காக பார்டர் ரேடியஸ் சர்க்குலர் அதோட டிகிரி கொடுத்துருக்கோம். நம்மளுக்கு ஷேப் வந்து சேஞ்ச் ஆகிக்கும். எலிவேஷன் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்தோம். எலிவேஷன் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை வேண்டியதில்லை அப்படின்னா இன்டிஜர் வேல்யூவில் கொடுக்கணும். இப்போ 0.5 இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டி நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணலாம். இது ரிமூவ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன இருக்குன்னா டிஃபால்ட் வேல்யூ வந்து நம்மளுக்கு வந்திருக்கும். இந்த எலிவேஷன் அப்படிங்கிறது முன்னாடி பார்த்த மாதிரி ஷேடோ, ஜஸ்ட் ஷேடோ. இதை வந்து நான் இப்போ 100 அப்படின்னு சும்மா சேவ் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ அந்த ஷேடோ வந்து இது மேலே இருக்க மாதிரி அதோட ஷேடோ வந்து கீழே இருக்க மாதிரி நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே ஆகிருக்கும். இது வந்து ஒரு இது போக நம்மளுக்கு என்ன இருக்குன்னா பேக்ரவுண்ட் கலர் இருக்குது. பேக்ரவுண்ட் கலர் என்ன வேணும் அப்படிங்கிறது நம்ம கலர்ஸில் சூஸ் பண்ணிக்கலாம். கலர்ஸ் அப்படிங்கிறது அகெயின் இன்னொரு கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் இருக்க மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா ஃப்ளட்டரில் இந்த இதுலேருந்து வந்திருக்கும். இந்த இதில் கலர்ஸ் அப்படின்னு தனியாக இன்னொரு இருக்கும். அந்த கலர்ஸ் அப்படிங்கிறதுலேருந்து ஏதோ ஒரு கலர், இன்கேஸ் நான் எல்லோ கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லோ கொடுத்துக்கலாம். சேவ் பண்ணிங்கன்னா அந்த கலர் வந்து எல்லோ கலரில் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிடும். இந்த மாதிரி நம்ம என்னெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் வேணுமோ அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கலர்ஸ் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும் நம்மளுக்கு. ஓகே, இதெல்லாமே பார்த்தாச்சு. இதெல்லாம் பேசிக். இதுக்கப்புறம் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ஆக்ஷன் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். ஆக்ஷன் அப்படிங்கிறது இங்கே பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் விட்ஜெட். இந்த ஆக்ஷனுக்குள்ளே என்ன கொடுக்கணும்னா விட்ஜெட்டோட லிஸ்ட்டு கொடுக்கணும். ஸோ எத்தனை ஆக்ஷன்ஸ் உள்ள வரணும் அப்படிங்கிற அதோட விட்ஜெட் வந்து நம்ம இங்கே ஸ்பெசிஃபை பண்ணணும். அந்த விட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா அரேவாக இருக்கும். அரேயில் வந்து ஒவ்வொன்றும் ஒரு விட்ஜெட்டை நம்ம கொடுக்கணும். நம்ம வந்து மோஸ்ட்டாக வந்து அந்த மேலே என்ன இருக்கும்னா ஐகான் தான் நம்மளுக்கு இருக்கும். அதில் வந்து ஐகான் பட்டன் அப்படின்ற ஒரு விட்ஜெட் இருக்கும். அந்த ஐகான் பட்டன் தான் நம்ம இங்கே கொடுக்க போகிறோம். இந்த ஐகான் பட்டனில் வந்து ஆன் ப்ரெஸ்ட் அப்படின்ட்டு ஒன்று இருக்கும். அது வந்து டிஃபால்ட்டாக இருக்கும். அந்த ஐகான் பட்டன் அப்படிங்கும்போது நம்மளுக்கு பட்டன்னாலே அதை ப்ரெஸ் அப்படிங்கிறதான் மீனிங். ப்ரெஸ் பண்ணுறதுக்கு தான் அந்த பட்டன் வச்சுருக்கோம். இல்லைன்னா ஜஸ்ட் நம்ம ஒரு ஐகான் மட்டும் டிஸ்பிளே பண்ணிட்டு போயிடும். ஃபர்ஸ்ட் இந்த ஆன் ப்ரெஸ்டுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஐகான் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஐகான் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். இந்த ஐகானில் என்ன கொடுக்கணும்னா ஐகான் அப்படிங்கிற ஒரு விட்ஜெட்டில் ஐகான்ஸ் டாட் கமெண்ட் அப்படின்னு ஒரு ஐகான் இருக்கு. கமெண்ட் ஆன் ப்ரெஸ்ஸில் வந்து நம்ம இப்போதைக்கு எதுவும் தேவையில்லை. ஜஸ்ட் இதை வந்து எம்டி ஃபங்க்ஷனாக கொடுத்துக்கலாம். இந்த ஐகான் இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் இங்கேருந்து. டூல் டிப் அப்படின்னு ஒன்று இருக்குது.
டூல் டிப் அப்படிங்கிறது ஜஸ்ட் நம்மளுக்கு ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுக்கும். அந்த ஹோவர் பண்ணுறப்போ இல்லை அது மேலே கிளிக் பண்ணுறப்போ நம்மளுக்கு ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுக்கும். கமெண்ட் ஐகான் இந்த ஃப்ளோ கரெக்டாக பார்த்துங்க. ஸோ இதிலேருந்து கரெக்டாக நம்மளுக்கு வர மாதிரி இருக்கும். இது வந்து லிஸ்ட் ஆஃப் அரே ஆஃப் கொடுக்கணும். நம்ம ஒரு பட்டன் கொடுத்தாலும் ஓகே, இல்லை மல்டிபிள் பட்டன்ஸ் கொடுத்தாலும் ஓகே. கமெண்ட் அப்படிங்கிறது இந்த ஐகான்ஸ்லேருந்து வந்திருக்கு. இதிலேருந்து இங்கே வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் இந்த ஐகான் வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே இருக்குது. இதுதான் வந்து ஆக்ஷன் அப்படிங்கிறது. இது மாதிரி மல்டிபிள் ஐகான்ஸ் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணும்போது அந்த பட்டனோட ப்ராப்பர்ட்டி வந்து தெரியுது. மோஸ்ட்டாக இங்கே என்ன வச்சுருப்போம்னா செட்டிங்ஸ் பேஜ் வச்சுருப்போம், இல்லை ஏதோ சாட் மாதிரி இருந்துச்சுன்னா அது சர்ச் ஐக்கான் மாதிரி வச்சுருப்போம். இந்த மாதிரி சர்ச் பண்ணால் ஒரு டெக்ஸ்ட் பார் ஓப்பன் பண்ணோம், இல்லை செட்டிங்ஸ் பேஜ் போகிற மாதிரி வச்சுருப்போம். அதில் என்ன வேணுமோ நம்ம எங்கே போகணும், வேறு ஆக்டிவிட்டிக்கு போகணும், இல்லை வேறு விட்ஜெட் காட்டணும் அப்படின்னா இந்த ஆன் ப்ரெஸ்ஸில் வந்து நம்ம அதுக்கான சேஞ்சஸ் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, சின்ஸ் இது வந்து அரேவாக இருக்குங்காட்டி நம்ம இன்னொரு காம்பனண்ட் இன்னொரு விட்ஜெட் கூட நம்ம ஆட் பண்ண முடியும். சேம் இதே மாதிரி ஒரு ஐகான் பட்டன். இந்த ஐகான் பட்டனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ஆன் ப்ரெஸ்ட்டை வந்து சேம் இதே மாதிரி நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். அடுத்த ஐகான் வந்து ஐகான்ஸ் டாட் மெனு அப்படின்னு ஒரு ஐகான் இருக்கும். அந்த மெனு ஐகான் டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இந்த ஐகான் டிஸ்பிளே ஆனதுக்கப்புறம் ஆன் ப்ரெஸ்ட் ஆல்ரெடி போட்டாச்சு. டூல் டிப் இதுக்கும் ஒன்று கொடுத்துக்கலாம். டூல் டிப் மெனு ஐகான் அப்படின்னு கொடுத்துக்கலாம். மெனு ஐகான் இது மாதிரி நம்ம நேம் வந்து இது வேணாலும் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு இது வந்து அரேவாக தான் இருக்குது. ஸோ அரேன்னும்போது நம்ம வந்து மல்டிபிள் பட்டன்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். மோஸ்ட்டாக இதில் வந்து 2 இல்லை 3 அவ்வளோதான் வந்து லிமிட். மினிமம் 1லேருந்து மேக்ஸிமம் 2 வரைக்கும் நம்ம கிரியேட் பண்ணால் பார்க்குறதுக்கு வந்து நீட்டாக இருக்கும். அதுக்கு மேலே ஸ்பேஸ் நம்மளுக்கு இருக்காது. இந்த மெனு அப்படிங்கிறது இந்த ஹேம்பர்கர் ஐகான் மாதிரி நம்மளுக்கு இருக்கும். 3 வைக்கும்போது நம்மளுக்கு அது சிம்பிளாக இருக்கும். அதுக்கு மேலே போச்சுன்னா நம்ம வந்து டூல் பார்லேயே நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் மேக்ஸிமம் நம்ம 3க்கு லிமிட் பண்ணிக்கலாம். 3க்கு மேலே போடக்கூடாது அப்படின்ட்டு இல்லை, பட் 3 இருந்துச்சுன்னா நம்மளுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கு மேலே போகாமல் நம்ம வந்து பார்த்துக்கிற மாதிரி நம்மளுக்கு இருக்கும். இது போக நம்மளுக்கு வேறு நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த பிரைட்னஸ் அப்படிங்கிற ஒரு இதுக்கும் நம்ம வந்து வேறு ஏதாவது ப்ராப்பர்ட்டிஸ் கொடுக்குற மாதிரி இருந்தால் லைக் வந்து டார்க்காக இருக்கணுமா இல்லை லைட்டாக இருக்கணுமா அப்படிங்கிற பிரைட்னஸ் அப்படிங்கிறது கொடுத்துக்கலாம். இந்த அரேயோட ஆக்ஷன் முடியுது. ஸோ அந்த அரேயை முடிச்சுட்டு அடுத்த பேராம்ஸாக தான் நம்மளுக்கு வரணும். பிரைட்னஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். இது வந்து அகெயின் கான்ஸ்டன்ட்லாம் பிரைட்னஸ் டாட் அப்படிங்கிற இதுலேருந்து எடுத்துக்கலாம். பிரைட்னஸ் டாட் டார்க் பார்த்தீங்கன்னா இந்த டார்க் இது வந்து அப்டேட் ஆனது தெரியும் நம்மளுக்கு. இது வந்து பிரைட்னஸ் அப்படிங்கிறது நம்ம இதில் போட்டுக்கலாம். ஸோ ஆப் பார் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு மோஸ்ட்டாக வந்து இவ்வளோ தான் இருக்குது. இல்லை இது இல்லாமல் நிறைய இருக்குது, பட் நம்ம மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது இதுதான். இது போக நம்மளுக்கு இன்னும் நிறையா இருக்குது. இந்த பேக்வேர்ட்ஸ் கம்பேட்டபிலிட்டி, டூல் பார், டெக்ஸ்ட் எப்படி இருக்கணும், டைட்டில் எப்படி இருக்கணும், பாட்டமோட ஒப்பாசிட்டி, டைட்டில் ஸ்பேஸிங்கு, இந்த மாதிரி நிறையா ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்மளுக்கு வந்து இருக்குது. இது போக வேறு என்ன வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஐக்கானோட தீமு, ஃபோர்க்ரவுண்ட் கலர், பேக்ரவுண்ட் கலர், ஷேப் தான் நம்ம பார்த்தோம், ஷேடோ கலர், எலிவேஷன். இந்த எலிவேஷனோட ஷேடோ கலர், இந்த ஷேடோ இங்கே டிஸ்பிளே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஷேடோட கலர் என்ன இருக்கணும் அப்படிங்கிறது முதற்கொண்டு நம்ம வந்து அப்டேட் பண்ண முடியும். இதுதான் வந்து இந்த ஆப் பாரோட மெயின் ஃபீச்சர்ஸ். அந்த எலிவேஷன் மட்டும் ரிமூவ் பண்ணிடலாம், மற்ற எல்லாம் அப்படியே இருக்கட்டும், நம்ம ஃபர்தராக யூஸ் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். ஓகே, அடுத்து நம்ம மெயினாக பார்க்குறது பாடி. பட் பாடிக்கு நம்ம லேட்டராக வரலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாடி தான் வந்து நம்ம எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ண போகிறோம். பாடி போக நம்ம மற்ற என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம கடைசியாக பாடிக்கு வரலாம். ஜஸ்ட் இதை வந்து அந்த இது பண்ணிட்டேன், மினிமைஸ் பண்ணிட்டேன். ஸோ தட் நம்மளுக்கு வந்து அது நம்மளுக்கு லாஸ்ட்டாக பார்க்குறதுக்கு வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பாடியும் நம்ம இப்போதைக்கு வேண்டாம், பாடி விட்டுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு வரலாம். நெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ட்ராவர் அப்படின்னு ஒன்று இருக்கும். ட்ராவர் விட்ஜெட், அகைன் அது விட்ஜெட். இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா அது என்ன டினோட் பண்ணுது அப்படிங்கிறத சொல்லிடும். ஸோ இது வந்து ஒரு ட்ராக் ஸ்டார்ட் பிஹேவியர், இது ஒரு வேறு ஃபங்க்ஷன். பட் இது வந்து டபுள், பூலியன், கலர், இது எல்லாமே சொல்லுவோம். ட்ராவர் ரெண்டுமே விட்ஜெட்டு. நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண போகிறது ட்ராவர் அப்படிங்கிறது என்னென்னா சைடில் நம்ம ஒரு சைடில் இழுக்கும் போது, ட்ராக் பண்ணும்போது, லெஃப்ட்லேருந்து நம்ம ட்ராக் பண்ணும்போது ஒரு விண்டோ வந்து நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். அதுதான் வந்து ட்ராவர், சைடர் பேனல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் ட்ராவர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மொபைல் டிவைஸில் யூஸ்வலாக பேக்கில் இருக்கும். நம்ம வந்து ட்ராக் பண்ணணும், எய்தர் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் ஆர் ரைட் டு லெஃப்ட், ரெண்டுக்குமே நம்மளுக்கு வந்து ஆப்ஷன் இருக்குது. இங்கேருந்து வேணாலும் பண்ணிக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் தான் இருக்கும்.
ஒரு சில ஆப்பில் வந்து இன்கேஸ் ஏதாவது சேஞ்சஸ் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ரைட் சைட்லையும் இருக்கும். இந்த 2 சைடில் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த விட்ஜெட் தான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம்.